வணக்கம் மக்களே. கார்த்திக் கதையில ஏப்ரல் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம ராஜராஜா வந்துட்டு ரோகிணியையும் துர்காவையும் பேசுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கார்த்திய அப்படியே மரியாதையே இல்லாம பேசுறத பார்த்துட்டு ராஜராஜாவுக்கு மனசு நொந்து போயிருது. டக்குன்னு ரோகிணிய பார்த்து, ரோகிணி, இப்படி அவரை போட வாடான்னு பேசுறியே, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா ரோகிணி அப்படின்ட்டு கோவமா பேச போறாரு. அப்ப டக்குன்னு நம்ம கார்த்தி தடுக்கிறாரு. மாமா அப்படின்னு. ரோகிணி கேக்குறாங்க, என்னப்பா, அப்படி இவர் யாரு சொல்லுங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு ரோகிணி, அவரு ரேவதிய கல்யாணம் பண்ணிருக்காரு. அவரு இந்த வீட்டோட மாப்பிள்ள. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே அவரை பத்தி இந்த மாதிரி மரியாதை குறைவா பேசினா அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். அப்ப ரோகிணி சொல்றாங்க, அப்பா, இந்த டிரைவர் ராஜா சீட்டிங் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. ஆனா இவருக்கு போய் நீங்க இப்படி சப்போர்ட் பண்றீங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா இதெல்லாம்? அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருமா, நீ தேவையில்லாம பேசாம இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட ரோஹிணியும் துர்காவும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராஜராஜா நேரா கார்த்தியோட கைய பிடிச்சு, மாப்பிள்ள, அவங்க அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. கார்த்திக் கேக்குறாரு, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேருமே எனக்கு தங்கச்சி மாதிரி. அவங்க பேசுறதுல என்ன இருக்க போகுது? கார்த்தி சொல்றத கேட்டுட்டு ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க இந்த அளவுக்கு பெருந்தன்மையா பேசுறீங்க. ஆனா உங்க பெருந்தன்மைய புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீட்ல யாருமே இல்லையே. கார்த்தி சொல்றாரு, சரி விடுங்க மாமா, பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும். ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, அந்த ரோகிணியும் துர்காவும் அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கார்த்தி சொல்றாரு, மாமா விடுங்க மாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் மயில் வாகனம் வராரு. தந்துட்டு நேரா ராஜராஜாவை பார்த்து, மாமா இங்க வாங்கல. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, சொல்லுங்க மாப்பிள்ள, என்னாச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, மாமா, இது மாதிரி பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க வீட்டுல ஏதோ ஒரு மரக்கட்டில இருக்கான், அத இங்க கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. எப்படி இங்க எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியலையே. மயில் வாகனம் சொல்றத கேட்டுட்டு ராஜராஜா சொல்றாரு, வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க மாப்பிள்ள, அதெல்லாம் சாமுண்டீஸ்வரிய ஏமாத்திடலாம் போங்க. உடனே மயில் வாகனமும் சரி அப்படின்ட்டு நேரா பரமேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. பரமேஸ்வரி மயில் வாகனத்தை பார்த்ததோட, வாங்க மாப்பிள்ள, எங்க நீங்க சாமுண்டீஸ்வரிக்கு பயந்து நீங்க வராம போயிருவீங்களோன்னு பயந்தேன். மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, அதெல்லாம் கார்த்தி வரத்துக்கு முன்னாடிதான். கார்த்தி எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சாரோ அப்பயே எனக்கு தைரியம் எல்லாம் வந்துட்டு. இனிமே யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. கார்த்தி எனக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டியும், அது சரி, அப்ப என் பேரன் உனக்கு வீரத்தை கொடுத்துட்டான்னு சொல்ற. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஆமாம் பாட்டி, உங்க பேரன் வந்த பிறகுதான் எனக்கு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. அத்தை என்ன, அத்தையெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதோட உடனே சாமுண்டீஸ்வரி நம்ம பரமேஸ்வரியும், சரி வாங்க மாப்பிள்ள, அந்த விஷயத்த காமிக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு கட்டில் இருக்கு. அந்த கட்டில காமிச்சு, இது பரம்பரை கட்டில் மாப்பிள்ள. இந்த கட்டில் கார்த்திக் கல்யாணம் ஆகி வந்த பிறகு அவனுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த கட்டில கொண்டுட்டு போ. இதை கேட்டதோட மயில் வாகனம் கேக்குறாரு, இவ்வளவு பெரிய கட்டிலா இருக்கு, நான் எப்படி சொல்லி சமாளிக்கிறது? பாட்டி சொல்றாங்க, எப்படியாவது சொல்லி சமாளிச்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள, இங்க கொண்டுட்டு போங்க. இதை கேட்டதும் மயில் வாகனமும் சரிங்க பாட்டி அப்படின்ட்டு நேரா அந்த கட்டில வண்டியில ஏத்திக்கிட்டு நேரா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வண்டியை நிப்பாட்டினத்தோட சாமுண்டீஸ்வரி இங்க இருந்து வெளியில வந்துட்டு, என்ன மயில் வாகனம் மாப்பிள்ள இது, என்ன இவ்வளவு பெரிய கட்டில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதான் கட்டில் நம்ம வீட்டுல இருக்கே. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை, அது பழைய கட்டில், ஆனா இது சூப்பரான கட்டில். பூ டெக்கரேஷன்ஸ் கூட இதுல சூப்பரா பண்ணலாம். இதான் அத்தை சூப்பரான கட்டில். இதை கேட்டதோட ராஜராஜா அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி, இந்த மாதிரி கட்டில நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு.
மாப்பிள்ள நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு, நீங்க எடுத்துட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. மயில் வாகனம் 4 பேரை கூட்டிட்டு வந்துட்டு அந்த கட்டில வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்திரா நேரா ரேவதி கிட்ட, பாத்தியா ரேவதி இந்த டிரைவர் ராஜாவ, அவன் திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், இதுல இருந்தே நல்லா தெரியுதுல்ல உனக்கு பாக்குறதுக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா சித்தி, அவனை நான் விட மாட்டேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த மகேஷ் கூட இன்னும் எங்க இருக்காருன்னு தெரியலையாம். மாயா ரொம்ப நேரமா போன் பண்ணி மகேஷ் எங்கன்னு தெரியுமான்னு கதறி அழுகுறான். அவளை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு. அவளுக்கு யாரு மகேஷ விட்டா இருக்கா? மகேஷ சொந்த புள்ள மாதிரி வளர்த்திருக்கான். திடீர்னு மகேஷ் காணும்னா அவளால தாங்கிக்க முடியுமா? பாவம். நீ சொன்னதுனால தானே அவங்க இந்த வீட்டுக்கு சம்மந்தம் தேடி வந்தாங்க. இப்ப முன்னாலேயே அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, மகேஷ் எங்க இருந்தாலும் நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த டிரைவர் கிட்ட எப்படி பேசணுமோ பேசி மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி என்ன பண்றாருன்னா, இந்த நர்ஸ் பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்கல்ல, அதை பாக்குறதுக்காக நேரா ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போனதோட நர்ஸுக்கு வந்து தலையில அடிபட்டு இருக்கிறதுனால கட்டு போட்டிருந்தாங்களா. டாக்டர் கிட்ட கார்த்தி கேக்குறாரு, மேடம் இவங்களுக்கு சரியாகிட்டா? அப்ப அந்த நர்ஸ் மேடம் சொல்றாங்க, சார் இவங்க கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருந்தாங்க, இப்ப தெளிவாயிட்டாங்க, இனிமே நீங்க போய் பேசலாம். கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, சிஸ்டர் உங்களுக்கு இப்ப உடம்பு தேவலாமா? எதுக்காக சிஸ்டர் காரை விட்டு இறங்கி வந்தீங்க? சிஸ்டர் சொல்றாங்க, இல்ல ஒரே சத்தமா இருந்துச்சு, அதான் நான் எப்படியாவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஹெல்ப் பண்ற நோக்கத்துல வந்துட்டு கடைசியில உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய பிரச்சனைய கொடுத்துட்டேன். சார் இப்ப என்னாச்சு சார்? அந்த பொண்ணுக்கும் அந்த திருட்டு பயலுக்கும் கல்யாணம் நடந்துருச்சா சார்? சார் பாவம் சார் அந்த பொண்ணு, அந்த மகேஷ் ரொம்ப கெட்டவன் சார். கார்த்தி சொல்றாரு, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கல, கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. அப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க, அப்பாடா சார் இப்பதான் நிம்மதியா இருக்கு, சரி நான் வீட்டுக்கு போகவா சார்? கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போங்க. அப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க, என்ன சார் ஹெல்ப் பண்ணணும்? கார்த்தி சொல்றாரு, ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் அந்த மகேஷ் மாயா கெட்டவங்கன்னு இன்னும் புரியல, அவங்க கிட்ட சொல்லியும் புரிய வைக்க முடியல, யாரு சொன்னாலுமே பொய் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட மட்டும் நீ உங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நர்ஸ் சொல்றாங்க, சார் நான் அதுக்கு முன்னாடி மல்லிகா டாக்டரை பாத்துறவா சார்? அவங்களுக்கும் உண்மை தெரியும், அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்க உண்மையை சொல்லாம எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் சார், நம்ம மல்லிகா டாக்டரை போய் பார்க்கலாமா? இதை கேட்டதும் கார்த்தியும் சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு கார்த்தி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நேரா மல்லிகா டாக்டர் வீட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா ரேவதி கிட்ட, ரேவதி அந்த டிரைவர் ராஜா பையன் இன்னும் திட்டம் போட்டு உன்னை நெருங்குறதுக்கு பாப்பான், அவன் என்ன சொன்னாலும் சரி அவனை என்னைக்குமே நீ மன்னிக்க கூடாது. ரேவதி சொல்றாங்க, சித்தி அவனை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறமா சந்திரா இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா என்னாச்சு? அதுக்கு நாம எதிர்பார்த்ததை விட இங்க பயங்கரமான விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சிவனாண்டி கேக்குறாரு, என்னாச்சு சந்திரா, என்ன நடக்குது இங்க? சந்திரா சொல்றாங்க, எங்க இந்த ரேவதி அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த டிரைவர் கூட சேர்ந்து ஹாப்பியா இருந்துருவாளோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த ரேவதி இன்னும் டிரைவர் ராஜா மேல செம்ம கோவத்துல இருக்கா. யார் என்னன்னு சொன்னாலும் சரி அவ கோவத்துல இருந்து மாற மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வித்துருச்சு. ஸோ இதை வச்சுதான் இந்த சாமுண்டீஸ்வரியோட சாம்ராஜ்யத்தை நம்ம அழிக்க போறோம். அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, என்ன பண்ணலான்னு சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரேவதியை வச்சு இந்த டிரைவர் ராஜாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தின பிறகு இந்த ரேவதி வாழா வெட்டியா இருப்பா. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரிய ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி அவளையும் நடு ரோட்ல நிக்க வைக்கணும். இதுதான் நம்மளோட பிளான். இது கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சூப்பர் சந்திரா, இதே மாதிரி நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி என்கிட்ட தொடர்ந்து சொல்லு. இதை கேட்டதும் சந்திராவும் சரிங்க, அடுத்தடுத்து என்ன நடந்தாலும் சரி நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்றேன். இதை கேட்டதும் சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. அப்புறமா சந்திரா நினைக்கிறாங்க,
இந்த ரேவதி தான் நம்மளோட ஆயுதம், அவளை வச்சு தான் இந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம சந்திரா செமையான ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை நேரா மல்லிகா வீட்டுக்கு போறாரு. மல்லிகா வீட்டில் இருக்காங்க. கார்த்தி நேரா மல்லிகா டாக்டரை போய் பாக்குறாங்க. மல்லிகா டாக்டர் கார்த்தியை பார்த்ததோட கேக்குறாங்க, சரி உங்களுக்கும் ரேவதிக்கும் தானே கல்யாணம் நடந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன். அப்ப கார்த்தி சொல்றாரு, தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு. மல்லிகா சொல்றாங்க, சரி சொல்லுங்க, என்ன கல்யாணம் மாப்பிள்ள இங்க வந்திருக்கீங்க, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? கார்த்தி கேக்குறாரு, இங்க பாருங்க, மாயா மகேஷ் பத்தின உண்மை உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் நீங்க எதுக்காக உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்க ஏதாவது உங்களை மிரட்டுனாங்களா? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, அவங்க இப்படி மிரட்டுற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, அந்த விஷயத்த பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க திரும்ப திரும்ப இத பத்தி என்கிட்ட கேக்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்ப நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால ரேவதி கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும். ரேவதி, நான் அவங்கள திட்டம் போட்டு மேரேஜ் பண்ண மாதிரி அவங்க என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட நான் எப்படியாவது உண்மையை சொல்லி நிரூபிக்கணும்ல, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, அவங்க ஏதாவது மிரட்டுறாங்களா? மல்லிகா சொல்றாங்க, இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் மிரட்டல, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதோட கார்த்தி பக்கத்துல இருக்க அந்த நர்ஸை கூப்பிடுறாங்க. நர்ஸ் நேரா ரூமுக்குள்ள வந்ததோட மல்லிகா நர்ஸை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்ப சொல்லுங்க மேடம், இவங்களை தெரியும்ல உங்களுக்கு, இவங்க தான் உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த பழைய நர்ஸ். இவங்களுக்கு அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை எல்லாமே தெரியும், ஆனா நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க. இது கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, நீங்க இவ்வளவு தூரம் கேட்ட பிறகு என்னால எப்படி உண்மையை சொல்லாம இருக்க முடியும்? நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா இந்த விஷயத்த பத்தி நான் ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டேன். கார்த்தி கேக்குறாரு, என்னது, சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ணாங்களா? மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு தம்பி, நான் ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டேன். அது எப்படி? அந்த மாயா மகேஷ் கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் நான் சொல்லிட்டேன். அதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம தொடர்ந்து நடத்தினா. ஏன்னா உங்க சொந்தக்காரவங்க யாரோ ரேவதிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம்ல, அவங்க விருப்பப்படி இந்த கல்யாணம் நடந்துக்கிட கூடாது அப்படின்னு பயந்துதான் சாமுண்டீஸ்வரி உன்னை ஏற்கனவே மாப்பிள்ளை ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் அவ யாருக்கிட்டையும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. இதை கேட்டதும் கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, சரி, நான் இத பத்தி மேடத்துக்கிட்ட சொல்லிடுறேன். இங்க பாருங்க நர்ஸ், இத பத்தி மட்டும் எங்க வீட்டுல வந்து சொன்னா போதும். நர்ஸ் சொல்றாங்க, சரிங்க சார், நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி நர்ஸை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மல்லிகா இதை பார்த்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போன் அட்டன் பண்ணி, சொல்லு மல்லிகா. மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி என்னை மன்னிச்சிரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் மல்லிகா, என்னாச்சு, எதுக்காக மன்னிப்பு கேக்குற? மல்லிகா சொல்றாங்க, நான் உன்கிட்ட கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேன். நீ சொன்னியல்ல அந்த மாயா மகேஷ் பத்தின விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு. ஆனா இந்த டிரைவர் ராஜா சரியான ஆதாரத்தோட என்கிட்ட வந்து கேட்டு உண்மையெல்லாம் வாங்கிட்டான். வேற வழி இல்லாம நானும் உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நேரா டிரைவர் ராஜா ஆஹ் என் ஆபீஸ்ல வேலை பார்த்த நர்ஸை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். நேரா அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மைகளை ரேவதி கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன நர்ஸ் கூட்டிக்கிட்டு வராரா கார்த்தி? அப்ப மல்லிகா சொல்றாங்க, ஆமா சாமுண்டீஸ்வரி, நேரா டிரைவர் ராஜா அந்த நர்ஸை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிரு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுட்டு, டிரைவர் ராஜா இங்க அந்த நர்ஸை கூட்டிட்டு வருவாங்களா, சரி அப்பயாவது ரேவதி உண்மைன்னு நம்புறாளான்னு பாப்போம் அப்படின்னு. அப்ப கார்த்தி இங்கேது நர்ஸை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்ததோட சாமுண்டீஸ்வரியை கூப்பிடுறாங்க, அத்தை எங்க இருக்கீங்க? சாமுண்டீஸ்வரி இங்க இருந்து வந்துட்டு, சொல்லு டிரைவர் ராஜா அப்படின்னு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல ராஜராஜா மயில் வாகனம் எல்லாரும் வராங்க. மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள யாரு மாப்பிள்ள இது, எதுக்காக இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, தலையில வேற அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கு, யார் அது அப்படின்னு கேட்க, அப்ப சந்திரா வராங்க. சந்திரா வந்துட்டு,
இந்த டிரைவர் பையன் யார கூட்டிட்டு வந்திருக்கான்? இவன் கூட்டிட்டு வந்தாலே கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை நம்ம இதுல சம்மந்தப்பட்டிருப்போமா அப்படின்னு சந்திரா பயப்பட, அப்ப சந்திரா நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி இங்க பாரு, அந்த டிரைவர் ராஜா இருக்காங்க, ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை வச்சு உன்னை நம்ப வைக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு வெளியில வராங்க. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்தே, மேடம் இவங்க தான் மல்லையா டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண நர்ஸ். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சொல்லு எதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்த? கார்த்தி சொல்றாரு, இவங்களை நான் எதுக்காக கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த மாய மகஸ் பத்தின உண்மைகள் தெரியும். அவங்க 2 பேரும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்ததை இவங்க பார்த்திருக்காங்க. இவங்க தான் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சபாஸ், ரொம்ப சூப்பரா கூட்டிட்டு வந்துட்டு எப்படி போய் சொல்ல வைக்கிற? ஆனா உன்கிட்ட பணமே இல்லைன்னாலும் வாயினாலேயே பொழைச்சிருவ டிரைவர் ராஜா. நீ சொல்றது எல்லாத்தையுமே நாங்க கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேல்ல. அம்மா பாத்தீங்களா, இப்படி ஒரு கீழ்த்தனமான ஆளை எப்படிதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்களோ தெரியல. அம்மா எங்களை விட உங்களுக்கு அவரு தானே முக்கியமா போயிட்டாரு. அதனாலதான் அவரு என்ன சொன்னாலுமே நம்புறீங்க. இதுக்கு மேலேயும் உங்களை விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்தே, ரேவதி அவங்க சொல்றது உண்மைதான். இந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிருக்கா. இன்னைக்குமே மல்லிகா வந்து போய் சொல்ல மாட்டா. மல்லிகா என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி ஆரம்பத்திலேயே எச்சரிச்சுட்டா. ஆனா நான் தான் கல்யாணத்தை நிப்பாட்டினா அந்த பரமேஸ்வரி அவளோட பேரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாளே அப்படின்னு பயந்துதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அதுவே நீ நம்ப முடியாத அளவுக்கு போயிட்டு, அதுதான் எனக்கு இப்ப கவலையா இருக்கு. ரேவதி சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு இவன் சொல்றத நம்பாதீங்க. இவன் பொய் சொல்றதுக்காக ஆளை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னுமே நீங்க நம்புறீங்களே அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, தயவு செஞ்சு சொல்றது கேளு, அமைதியா இரு. டிரைவர் ராஜா உனக்கு நல்லதுதான் பண்றாரு. அப்பதான் கார்த்தி அந்த நர்ஸை பார்த்து, மேடம் நடந்த உண்மையை சொல்லுங்க. அப்ப அந்த நர்ஸ் நேரா ரேவதியை பார்த்து, மேடம் அவங்க 2 பேருமே அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க மேடம். எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். அவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்க நல்லவங்களே கிடையாது. இத பத்தி சொல்றதுக்காக தான் நான் கல்யாணத்துக்காக காலையிலேயே கிளம்பி வந்தேன். என்ன ஊருக்கு வந்து இவரை கூட்டிட்டு வந்தாரு. நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவரு ஒண்ணு எனக்கு எந்த காசும் கொடுக்கல. நான் உண்மையை சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இன்னுமே நீங்க வந்து என்ன நம்பலைன்னா என்ன மேடம் இதெல்லாம் அப்படின்னு சொன்னதோட, நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்தே, ரேவதி அந்த பொண்ணு சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் நம்புறாங்க. இது எல்லாம் கேட்டதோட சந்திராஸ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ச்சே, என்ன நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. இந்த டிரைவர் ராஜா ஈஸியா உண்மையை நிரூபிச்சுட்டானே. இத பத்தி சீக்கிரம் அவர்கிட்ட சொல்லணும். அப்பதான் அவர் ஏதாவது முடிவு பண்ணி அடுத்த பிளான் பண்ணுவாரு அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.